இதுவரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 கலரில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேலில் 7.25 அடியில் 42 ஒயர் எடுத்திருக்கிறேன், 18 பர்பிள் எடுத்திருக்கிறேன், 12 ரெட்டு, 4 எல்லோ, 8 க்ரீன் எடுத்திருக்கேன். மொத்தம் 42 ஒயர் எடுத்திருக்கேன். 18 மட்டும் நம்ம தனியாக நம்ம போட்டுக்கிடணும் பர்பிள். அதுக்கடுத்து ரெட் அண்டு க்ரீன் 8 நாட் போடணும். அதுக்கடுத்து எல்லோ அண்டு ரெட்டு அது ஒரு 4 நாட் போடணும். மொத்தம் 42 ஒயரை நம்ம 21 நாட்டாக கிராஸாக பின்னணும். இப்போ வந்து நான் கிராஸாக 2 ஒயராக சேர்த்து 9 நாட் பர்பிள் போட்டிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு முடிச்சு போட்ட உடனே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து 8 ரெட் 8 க்ரீன் இது வந்து நான் 8 நாட்டாக போட்டிருக்கேன், 8 முடிச்சா போட்டிருக்கேன். அதுக்கடுத்து 4 இந்த மாதிரி 8 வரும். அதுக்கடுத்து 4 எல்லோ 4 ரெட்டு இதையும் 4 முடிச்சா நான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். நான் 3 கலரில் இந்த மாதிரி கூட கிராஸ் கூட போட்டிருக்கேன். இது வந்து 4 கலரில் போடுறேன். இப்போ வந்து 2 பர்பிள் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடணும். நம்ம கிராஸ் கூட எப்பொழுதும் பின்னுற மாதிரி பின்னணும். இப்போ இந்த 2 முடிச்சையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டாச்சு, முக்கோணமாக வரும். அதுக்கடுத்து இந்த ஒயரில் எல்லோ அண்ட் ரெட்டு அதில் ஒரு முடிச்சு அதை சேர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக சேர்க்கணும். அதுக்கடுத்து க்ரீன் அண்ட் ரெட்டு இதில் வந்து நம்ம 4 முடிச்சு எடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பீட்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 93 42 72 59 35. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ஒயர்ஸ் பீட்ஸ் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். தேவைப்பட்டால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம 4 க்ரீன் அண்ட் ரெட்டு சேர்த்த உடனே எல்லோ அண்டு ரெட்டு ஒரு நாட் சேர்க்கணும். இப்போ 4 நாட் சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து எல்லாத்தையுமே 21 நாட்டையும் சேர்த்துட்டோம். 2 பர்பிள், ஒரு எல்லோ அண்டு ரெட்டு, அதுக்கடுத்து க்ரீன் அண்டு ரெட்டு 4, அதுக்கடுத்து ஒரு ரெட் எல்லோ, நடுவில் வந்து 5 பர்பிள் முடிச்சு, அதுக்கடுத்து 1 எல்லோ, அதுக்கடுத்து 4 க்ரீன், ஒரு எல்லோ, லாஸ்ட்டாக 2 பர்பிள். மொத்தம் 21 நாட்டையும் இப்படி சேர்த்தாச்சு. மொத்தம் 4 எல்லோ இந்த மாதிரி வரும், எல்லோ அண்ட் ரெட்டு. அதுக்கடுத்து நம்ம எப்போதும் கிராஸ் குடைக்கு பின்னுற மாதிரி மேலே கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து பின்னணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 3 கலரில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கூட. இது வந்து 4 கலரில் போடுறேன். இது வந்து டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக. இப்போ மேலே ஒரு லைன், அடிபாக ஒரு லைன், இது கார்னர்லேருந்து 7 லைன் வர்ற மாதிரி பின்னணும். நான் உங்களுக்கு அடிபாகம் போட்டுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கார்னர்லேருந்து 7 லைன் வரணும். 4 பக்கமும் அதே மாதிரி வருதான்னு செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ கார்னர்லேருந்து 6 7 ரெண்டையும் சேர்த்து நம்ம கிராஸாக ஒரு நாட் போடணும். கார்னர் திருப்புறது இது 4 பக்கமும் க்ரீன் அண்டு ரெட்டில் தான் கார்னர் வரும். ஒரே மாதிரி தான் 4 பக்கமும் வரும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. அதுக்கடுத்து இடது பக்கமாகவும் கார்னரில் இருந்து 6 7 இந்த ரெண்டையும் ஒரு நாட் போட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு நாட் போடணும். அதே மாதிரியே 4 பக்கமும் நாட் போடணும்.
அதுக்கடுத்து 2 கார்னர் திருப்பிட்டு 2 நாட் வந்து கிராஸாக வரும். உங்களுக்கு 3 கலர்லேயும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா அதை கூட நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இன்னொரு நாட்டும் போடுறேன். இது சாதாரண நாட் 2 நாட் வரும். அதுக்கடுத்து 6 நாட் வந்து டைவர்சன் நாட் வரும். இப்போ இந்த 2ஐயும் நம்ம டைவர்சன் நாட் போட்டுக்கிடலாம். இதே மாதிரி 6 நாட் இதில் எல்லாத்துலேயும் போடணும். இப்போ வந்து நான் ரெட் கலர் ஒயரை மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் பர்பிள் ஒயரை இந்த மாதிரி சுற்றணும். சுற்றிட்டு இந்த ரெட் கலர் ஒயரை ரெட் கலர் மடிப்புலேயே சொருகணும். அதுக்கடுத்து இந்த பர்பிள் கலர் ஒயரை இந்த ரெட் கலரில் சொருகிடணும். சொருகி டைட் பண்ணிடணும். இதுதான் டைவர்சன் நாட். இந்த ரெட் கலர் வந்து இடது பக்கமாக போகும், பர்பிள் வந்து வலது பக்கமாக வரும். இந்த மாதிரி இந்த ரெட் கலர் வந்து இடது பக்கமாக இப்படி போகும். அப்போ தான் இந்த டிசைன் கிடைக்கும். அதே மாதிரியே 6 நாட் போட வேண்டியது இருக்கும். இப்போ க்ரீனை மடிச்சுக்கிடுங்க. பர்பிளை சுற்றியாச்சு. இந்த க்ரீன் ஒயரையே க்ரீன் மடிப்பில் சொருகணும். இங்கே இடது பக்கமாக கூட நீங்கள் சொருகலாம். அதுக்கடுத்து இந்த பர்பிள் ஒயரை இந்த க்ரீன் மடிப்பில் கீழ் நோக்கி கொண்டு வந்து சொருகணும். சொருகி டைட் பண்ணிடணும். இந்த மாதிரி 6 நாட் போட வேண்டியது இருக்கும். ஒரு பக்கம் இப்போ நம்ம போடுறது ஒரு பக்கமாக போடுறேன். 6 நாட் இந்த டைவர்சன் நாட் வரும். திருப்புறது இந்த இடது பக்கமாக போகிற வரை வலது பக்கமாகவும் வலது பக்கமாக போகிற வரை இடது பக்கமாக திருப்புறதுக்கு தான் இந்த நாட் நம்ம போடுறோம். அப்போ தான் இந்த டிசைன் வரும். இப்போ ரெட் கலர் ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ 6 நாட் போட்டாச்சு. ஒரு பக்கமாக கார்னர் திருப்பிட்டு போட்டாச்சு. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி போடணும். இப்போ அடிபாகம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ 4 பக்கமும் நம்ம கார்னர் திருப்பிட்டோம். 6 நாட் ஒரு பக்கமாக டைவர்சன் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் கிராஸாக நம்ம பின்னணும். இப்போ கார்னர் பாருங்கள், 4மே க்ரீன் அண்ட் ரெட்டில் வந்திருக்கு. 1 2 இன்னொரு பக்கம் 3 4 4 நாட்டுமே 2 கலரில் க்ரீன் அண்டு ரெட்டில் வந்திருக்கு. இது பார்ட் 1ல் இந்த அளவு பின்னிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு உங்களுக்கு முழுமையாக கூடைய காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.